எல்லா இடமும் போகும். நல்ல நூல்களை எங்களுக்குள்ள கொண்டு வாங்கும். எங்கள்கிட்ட நல்ல விடயங்களை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி வாய்ச்சொல்ல இருக்காமல் தானும் பல புது விடயங்களை தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வாசுதேவர் ஒரு ஓவியர் என்றதை சொல்ல மறந்துட்டோம். அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். இந்நாட்டவர்க்கும் சளைக்காது எழுத்தினை ஆயுதமாக்கி உன்னாட்டவர்க்கு போன்று உயர்தவும் சேவை செய்தாய். நான் இங்க வரைக்குள்ள எனக்கு 22 வயசு வரைக்குள்ள எனக்கு ஒரு மொழி தெரியாது, ஒரு பிரெஞ்சு மொழி தெரியாது. எங்களுடைய படைப்புகள், எங்களுடைய கலைகள் தொடர்பாக தேடுதல்களை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர், அவை எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெங்கெல்லாம் அவர் நேரடியாக பிரசன்னமாகி, அது குறும்படமாக இருக்கலாம் அல்லது நீள் திரைப்படமாக இருக்கலாம், இது போன்ற நூல் வெளியீடுகளாக இருக்கலாம், அதற்கெல்லாம் சமூகம் தருகின்ற ஒருவர். வாருங்கள் பிரியா லவன் அவர்களே. வணக்கம். எனக்கு முதல் பேசியவர் செயலிலும் உயரத்திலும் மிக உயர்ந்தவர் என்பதால மைக் மேல போயிட்டுது. இப்ப எனக்கு கீழே வர்றதுக்கு தயங்குது மைக். மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இந்த ஒப்பாரி நூலை பற்றி பேச அழைக்கவில்லை வாசுதேவனா, மொழிபெயர்ப்பு பற்றிய சில விடயங்களை பேச அழைத்திருந்தார். எனக்கு மிக பிடித்த விடயம் என்னன்னு சொன்னால், நான் பல்கலைக்கழகத்திலும் அது சார்ந்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுக்காக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்று மட்டும் தெரிந்திருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வாசுதேவன் அண்ணா நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கிறார். அதுல தன்னுடைய கவிதை நூல் மொழிபெயர்ப்பை பற்றி சொல்ல தான் இந்த மொழிபெயர்ப்பை பற்றி கதைக்க சொன்னார். இனிமேல ஒரு மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்று நிறைய பேர் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பிரான்ஸ் நாட்டில் நாங்கள் இருக்கிற எல்லாருக்குமே மொழிபெயர்ப்பு என்றால் என்னன்னு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு வேகமாக அந்த மொழிபெயர்ப்புகள் நடந்து கொண்டிருக்குது என்பதையும் எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் மனிதர்கள் மொழிபெயர்ப்பு முடிந்து இன்றைக்கு கருவிகள், பல கருவிகள் அடுவேகமாக மனித மூளையை விட்டு வேகமாக செயல்படக்கூடிய அளவுக்கு கருவிகள், ஆப்ஸுகள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ஒரு மனிதனின் மூளையையும் மனத்தையும் இணைத்து மொழிபெயர்க்கும் அளவுக்கு அந்த கருவிகள் செயல்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதிலும் கவிதை போன்ற விடயங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உணர்வுக்கும் மூளைக்கும் சேர்ந்து செயல்பட வேண்டிய மொழிபெயர்ப்புகளால் இந்த ஆப்ஸுகளால செயல்படும். நிறைய பேர் இந்த ஆப்ஸுகளை பயன்படுத்திட்டு மொழிபெயர்ப்பு விடயங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது ஒரு மொழிபெயர்ப்புக்கு சரி, ஆனால் ஒரு மொழி யாக்கம் என்று சொல்லும் பொழுது தவறாக இருக்குது. இப்ப மொழிபெயர்ப்புனால் என்னன்னா, வகுப்பு நடத்துற மாதிரி இருக்கலாம். வகுப்பு நடத்த தான் கூப்பிட்டு தெரியல, வசதிகள்னா மன்னிச்சு கொள்ளுவோம். மொழிபெயர்ப்புனால் என்ன என்று பார்க்க ஆங்கில மொழியில டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படுது. ஆனால் டிரான்ஸ்லேஷன்ன்றது மொழிபெயர்ப்பு. எப்படி ஒரு இங்க புலம்பெயர் நாட்டில ஒரு நோயாளியை நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிக்கொண்டு போகிறோம். அந்த நோயாளி பற்றிய செய்திகளை மருத்துவர் கேட்கிறார். மருத்துவர் கேட்கிற விடயத்தை இங்க சொல்றோம். இந்த நோயாளி சொல்ற விடயத்தை மருத்துவர் இருக்கிறோம். இது மொழிபெயர்ப்பு. ஆனா மொழிபெயர்ப்பெல்லாம் கவிதை படைப்புகளுக்கு, இலக்கியத்துக்கு சரி வர மாட்டா நிச்சயமாக இல்லை. அது மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். மொழியாக்கம் என்றால் என்ன, மொழிபெயர்ப்பு என்னன்றதுதான் வித்தியாசம். படைப்புகளை மொழி ஆக்கம் செய்தல். ஒரு மொழியில் இருக்கும் பண்பாடு, ஒரு மொழியில் இருக்கும் விடயங்களை இன்னொரு மொழிக்கு ஆக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். பாட்டி வடை சுட்ட கதை எல்லாரும் கேட்டிருக்கோம். பிரான்ஸ் மண்ணில பிறந்த குழந்தைகள் கேட்டிருக்க மாட்டோம். ஆனா பாட்டி வடை சுட்ட கதையை நான் கேட்டிருக்கோம். அது எந்த நாட்டு மொழியில பாட்டி வடை சுட்ட கதை யாருக்குரியது, எங்கிருந்து வந்திருக்குது? யாழ்ப்பாணமா? ஜப்பானா? பிரெஞ்சு மொழியில இருந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் ஜோன் லா ஃபோண்டேன் என்றவருடைய கதை தான் பாட்டி வடை சுட்ட கதை. ஆனால் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இல்லை. பிரான்ஸ் நாட்டுல ஒரு பாட்டி ஒரு மினிஸ்கர்ட் போட்டுக்கொண்டு கெளத்தொண்ட செய்யறா, சுடுவதற்கு ஜன்னல் வைக்கிறா, அந்த கெள துருண்டு போகுது, அதை காகம் பிடிச்சு கொண்டு போகுது. இதுதான் கதை. எங்கட ஊர்ல கொண்டு போய் ஒரு மினிஸ்கர்ட் போட்ட பாட்டி அவனுக்குள்ள நிலத்து வச்சவன்னு சொல்லி எங்களோட பாட்டி காலத்துல சொன்னா அந்த கதை எங்களுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் அது எங்களுடைய கதையாக இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்காது. அப்ப அந்த கதையை மொழியாக்கம் செய்தவர் யார் என்று தெரியல. அந்த கதையை அவர் மொழிபெயர்க்கவில்லை, மொழியாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார். எங்கள் ஊர்ல இருக்கிற பாட்டி சேலை அணிந்திருப்பார், கொண்ட போட்டிருப்பார்,
வீட்டுக்குள்ள இருந்து வடை சுட்டுருந்தா என்ன நடந்தது? காகம் வர்றதுக்கு வழி இல்லை. அப்ப மரத்துக்குள்ள இருந்த வடை சுடணும். மரத்துக்குள்ள இருந்து வடை சுட்டா தான் மரத்துல இருக்கிற காகம் அந்த வடையை எடுத்துக்கொண்டு போகும் என்று சொல்லி பல விடயங்களை பண்பாடு ரீதியாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் ஒரு மொழிபெயர்ப்புக்கும் மொழியாக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்படியான மொழியாக்கங்கள், மொழிபெயர்ப்புகள், மொழியாக்கங்கள் என்று சொன்னாலும் கூட நிறைய எங்களுக்கு தேவையா இருக்குது. இந்த மொழியாக்கம் எப்பொழுது தொடங்கின என்ற ஒரு கேள்வி தொடங்குது. மொழியாக்கம் என்பது எல்லா நாட்டிலையும் மொழிகள் பிறந்திருக்குது, எல்லா ஊர்களையும் மொழி பிறந்திருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல தோன்றிய மூத்த தமிழ் மொழி என்றும் அதுக்குள்ளேயும் மொழிபெயர்ப்பு வந்து சேர்ந்திருக்குது. இந்த மொழிபெயர்ப்புலாம் அப்ப தோன்றினு சொன்னால் உலக பரப்பில கிறிஸ்துக்கு பின் 250ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில ஜெராட் என்றவர் கிரேக்க மொழியில இருக்கிற ஹோமருடைய ஒடிசிய லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தது. இதைத்தான் இப்ப எங்களுக்கு புள்ளி விவரத்துல இதுதான் முதல் மொழிபெயர்ப்பாக எடுக்க முடியும் என்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், நிறைய விவிலியங்கள் எங்களுக்கு பைபிள்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, திருக்குறள் நிறைய பேர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கணும் என்று சொல்லப்படுது. இதற்கு முதல் பார்த்தால் 8ஆம் நூற்றாண்டுல அரபு தேசத்தின் தலைநகரான பாக்தாத்துல ஒரு மொழிபெயர்ப்பு மையமே உருவாகி அந்த அரபு நூல்கள் இருக்கிற பல விடயங்களை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழியில நாங்கள் என்ன செய்தோம் என்ற கேள்வி ஒழுங்கு வரலாம். எல்லாம் நாங்க மூத்ததுன்றமே, அப்ப நாங்கள் மொழிபெயர்ப்பு கொண்டு செய்யலையோ என்ற கேள்வி ஒழுங்கு வரலாம். தொல்காப்பியர் விட்டு வைக்கல, நாங்க தாண்டா மூத்தவங்கள் என்ற மாதிரி குளர தூக்கி விடுற மாதிரி மொழிபெயர்ப்பு என்ற ஒரு தொடரையே அவர் தன் தொல்காப்பியத்திலேயே எழுதி வச்சுட்டார். அது மட்டுமல்லாமல் இலக்கிய சொற்களான வட சொல், திசை சொல், இப்படியான சொற்களையும் இலக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்ப மொழிபெயர்ப்புன்றது எங்களுக்கு வட சொல்லணும்னா என்ன, வேற மொழிகள்ல இருக்கிற சொற்களை இங்க தொல்காப்பியம் கொண்டு சேர்க்குது. அப்ப அதுக்கான இணையன் சொற்களை நாங்கள் தேடணும், இல்லைன்னா அந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்தணும். மொழிபெயர்ப்பை தேவைப்படும். அப்பவே எங்களுக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்ப்பு வந்துடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னால் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் இந்த மொழிபெயர்ப்பிலையும் தழுவல்கள்லையும் பல பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் நினைக்கிறோம் கம்பராமாயணம் ஒரு மொழியாக நூல் உண்டு, நிச்சயமாக இல்லை. அது ஒரு தழுவல் நூல். தழுவல் என்றால் என்ன? கதை இப்படி இருக்கும், நிகழ்வுல பல மாற்றங்கள் அமையும். நீங்கள் வால்மீகி எழுதின ராமாயணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ராவணனை போற்றி பாடியிருப்பார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சபடி. ஆனால் கம்பர் இந்த தமிழர்ல என்ன பஞ்சம் வச்சிருந்தார் தெரியாது, எங்களுடைய ராவணனை, எங்களுடைய மூத்தவனை படுமோசப்படுத்தி வச்சிருப்பார். அப்ப இது ஒரு மொழி காக்க நூல் அல்ல, இது ஒரு தழுவல். இந்த ரெண்டு குழப்பமும் அன்றைக்கு ஒரு முறை நான் அரவிந்தர் அவர்களையும் வாதாடி இருந்தேன். மொழியாக தழுவல் நூல் தான் அது என்று சொல்லி. அதே போல பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை தழுவல் பாஞ்சாலி சபதம் என்று சொல்லி ஒரு இந்த மகாபாரதத்தை தழுவி பாஞ்சாலியை ஒரு தெய்வமாக, ஒரு கடவுளாக, அவர் எப்பவுமே பெண்களை கடவுளாக பார்க்கிறதாக பாஞ்சாலி சபதம் என்ற தழுவல் என்றார் எழுதியிருந்தார். இப்படியான இந்த மகாகவி என்ன சொல்றார் எங்களுக்கு? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பீர் என்று எங்கள்கிட்ட விடுக்கிறார். இன்றைக்கு அதுக்கு எடுத்துக்காட்டாக பல பேர் எங்களுக்கு முன்னுக்கு மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இடமும் போகும், நல்ல நூல்களை எங்களுக்குள்ள கொண்டு வாங்கும், எங்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி வாய்ச்சொல்ல இருக்காமல் தானும் பல புது விடயங்களை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கவிதை 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 என்று யாருக்கு டன் எழுதிட்டு போறோம், சும்மா எடுத்தடுப்பிலாம் கவிதை. பாரதி இல்லாட்டி அப்படி எங்களால் எழுதியிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பாரதி புது கவிதை என்று புற மொழியில இருந்த வடிவத்தை எங்களுக்குள்ள கொண்டு சேர்த்திருக்காங்க. நாங்கள் மரபு கவிதை கற்றுத்தான் கவிதைகள் கற்க வேண்டியிருக்கு. அப்ப எங்களுடைய தமிழ் மொழிக்கு தானும் புது வடிவங்களான இலக்கியங்களை கொண்டு சேர்க்கிறார், இலக்கிய படைப்புகளை. புது கவிதைகள் கவிதை என்ற வடிவத்தை மட்டுமல்லாமல் அவர் குறும்பா என்று சொல்லி ஜப்பானிய நோகுச்சி என்ற ஒரு கவிஞரால வடிவமைக்கப்பட்ட குறும்பா ஹைக்கு என்று நாங்கள் சொல்லுவோம், அதையும் பாரதியர்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். இன்னைக்கு புது கவிதை, நவீன கவிதை என்று பல்லாயிரம் கவிதைகள் வந்தாலும் இந்த மரபு கவிதையை உடைச்சு புது கவிதை வந்தபடியாத்தான் இன்னைக்கு எல்லாராலையும் கவிதை எழுத முடியும். அதே போல இலக்கியங்கள்ல முதல் இலக்கியம் எது என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சகோதரர் அரவிந்தன் அவர்கள் சொன்னது போல இலக்கியங்கள்ல முதன்மையானது கவிதை. ஏனென்று சொன்னால் ஒரு கவிதை படித்து விட்டால், நல்ல கவிதையாக இருந்தால் எங்கள் மனதை விட்டு அது எப்போதும் நீங்குவது இல்லை.
அதனால் படைப்புகளே இலக்கியங்களிலேயே மிக முக்கியமானது புது கவிதைன்னு சொல்லப்படும். நிறைய நோட்ஸ் எடுத்து வந்திருந்தான், ஆனால் இங்கே வந்தோன்னா உயரம் காணாது. அதோட இவ்வளவு பேரையும் கண்டோன்னா பதட்டமா இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய மனதில் நான் எடுத்துக்கொண்ட நோட்ஸ்களை பற்றி சொல்றேன். இப்போ மொழியாக்கங்கள் செய்யணும். இந்த மொழியாக்கங்கள் செய்ய நிறைய என்னென்ன செய்யணும், மொழியாக்கங்களை நாங்கள் என்னென்ன கவனிக்கணும். நான் முதலே சொல்லிட்டேன், முதலாக பற்றி சொல்லிட்டேன். மொழியாக்கம் செய்யும் போது பண்பாட்டை கவனத்தில் கொண்டிருக்கிறார். அப்ப மொழியாக்கம் செய்யும் போது எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு போகுதோ அவர்களுடைய பண்பாட்டை நாங்கள் கவனமா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சந்தம், ஓசை, நயம் என்றது நான் கவிதையை மட்டுமே பேசிட்டு போறேன். மொழிபெயர் பண்றது பெருசு, நான் கவிதையை மட்டும் பேசிட்டு போறேன். இந்த ஓசை, நயம் என்ற விடயங்கள் எல்லாம் சில நேரம் உடைஞ்சு போயிடும். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வரும்பொழுது அது உடைஞ்சு உரைநடைக்கு மாறுற வாய்ப்பும் இருக்குது. இதை வாசுதேவன் அண்ணாவும் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படியான மொழியாக்கங்கள்ல கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்களுடைய மொழிபெயர்ப்பு சிறந்த மொழிபெயர்ப்பாக பார்க்கப்படும். கவிதையில என்ன காரணத்துக்கு சொன்னால், உலக புகழ் பெற்ற உமர் ஹயாம், அவர் உமர் ஹயாம் சொன்னவர். நான் உமர் ஹயாம் யோசிச்சு நாங்கள் தமிழ்ல உமர் ஹயாம் தான் சொல்றது. உமர் ஹயாமின் கவிதை தான் என்று நிறைய திரை இசை பாடல்கள் கூட இருக்குது. பாரசீக கவிஞர் உமர் ஹயாம். இவருடைய ரூபாயத்திற்கு 2 அடியும் 3 அடி 4 அடி கொண்ட கவிதையை ஆங்கில மொழிக்கு போய் ஆங்கில மொழியிலிருந்து நிறைய பேர் மொழிபெயர்க்கினோம். அதுல கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய கவிதை மட்டுமே கவிநயம் உடையாமல் ஒரு கவிதையை தமிழ் மொழி கவிதையாகவே உணரும் வகையில செய்திருக்கிறார். அப்ப ஒரு மொழி என்ன நடக்குது, சிறுகதைகளை நாங்கள் மொழிபெயர்த்து நாங்கள் மொழியாக்கம் செய்த நூல்களை வாசிக்கிறோம். சில நேரம் உடைஞ்சு போயிடுறோம், சில நேரம் புரிதல் இல்லாமல் தடுமாறும். சில இடங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்கு, பெயர்கள் தடுமாற்றம் தருது, ஊர்கள் தடுமாற்றம் தருது. இப்ப சில நேரம் வாசுதேவன் அண்ணா அவர்களுடைய கவிதையில கூட அரவிந்தன் அவர்கள் கேட்டது போல இது எந்த தமிழர்களுக்குரிய கவிதை என்ற வடிவத்தில் இந்த பிரச்சனை வரலாம். ஏனென்று சொன்னால் அவர் பிரான்ஸ் மண்ணில் இருக்கும் இடங்களை குறிப்பிட்டு கவிதைகள் எழுதியிருக்கிறார். அப்ப ஈழத்தில யாழ்ப்பாணம், கொடும்புகளூர், குக்கிராமங்கள் இருக்கிறவர்கள் அல்லது இந்திய தமிழ்நாட்டு மண்ணில் வாழ்ற ஒரு இப்படியான விடயங்களை அறியாதவர்கள் வாசிக்கும் பொழுது செந்நதி என்ற விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் படங்களை கொண்டு வருது. இது அவருடைய தனிப்பட்ட கவிதை என்றதால நான் அதை சொல்லுகிறேன். அந்த கவிதையை மொழிபெயர்ப்பினம் எல்லாம் மொழியாக்கம் செய்யணும், அவர் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்படி மொழியாக்கம் செய்யும் பொழுது கவிதைகள் உடைக்கப்பட்டு உரைநடையாக மாறிடும். இப்ப எல்லாரும் சொல்லிடும் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கு, 1000 மொழிகள், அந்த மொழிகளை இந்த மொழிகளை மொழிபெயர்த்திருக்கு. திருக்குறளை தமிழ்லயே உங்களுக்கு தெரியாது வாசிக்க. திருக்குறளை வாசிச்சு அதுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான தமிழர்கள் உரைநடை எழுதியுமே அந்த உரைநடைகள்லயே பல வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு உரைநடை இன்னொரு உரைநடைக்கு முரண்பாடாக இருக்குது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது 2 அடிக்குள்ள திருவள்ளுவர் உலகத்தை அடக்கிட்டார். இந்த உலகத்தை என்னடி 2 அடிக்குள்ள பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கிறது, ஆங்கில மொழியில மொழிபெயர்க்கிறது முடியாது. அப்ப மொழி பெயர்க்கையில மொழியாக்கம் செய்யல அவர்கள் அதனுடைய விளக்கங்களை கூறியிருக்கிறார். திருக்குறளுடைய விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். சரி, சரியான முறையில கூறியிருப்பார்களா? இப்ப எங்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லி எங்களுடைய வாழ்வியல் முறை வேறுபட்டது. அதுவும் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய முன்னோர்களை போற்றோடும், இறந்தவர்களை போற்றோடும், பெற்றோர்களை போற்றோடும், விருந்தோம்பல் செய்யணும், இப்படியான விடயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். இது பிரெஞ்சு மொழியில இருக்குதா? அப்ப அங்கேயும் பண்பாட்டு ரீதியில அந்த சொல்லாடல்கள் இடர்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப திருக்குறளை அல்லது செய்யுள்களை சரியான மொழியில மொழிபெயர்க்க முடிந்திருக்குமா என்றால் இருக்கலாம். அவர் ஒரு சிறப்பான அறிஞராக இருக்கலாம், இருமொழி வல்லுநராக இருக்க வேண்டும், துறை சார் வல்லுநராக இருக்க வேண்டும். இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் பல விடயங்கள் இருக்குது. ஆனா நான் நேரம் கருதி அதை நிறுத்திக்கொள்றேன். அதோட நான் எடுத்துக்கொண்ட நோட்ஸ் உண்மையிலேயே நான் உங்களை பார்த்துட்டு எனக்கு பதட்டமாயிட்டு, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் எனக்கு முன்னுக்கு இருக்கும்போது இங்கே இருக்கும் பொழுது நான் ஒரு சிறியவள், இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெரிய விடயம். அதே போலதான் வாசுதேவன் அண்ணா அவர்கள் தன்னுடைய கவிதைகளை, அதாவது பிரெஞ்சு கவிதைகளை, அதுக்கும் மிக 19ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுடைய கவிதைகளை மொழிபெயர்த்தார். இப்ப மொழி என்றது நிறைய மாற்றம் அடைஞ்சு கொண்டு வருது. அறிவியல் என்று பார்க்கும் பொழுது மொழி என்றது நிறைய மாற்றங்கள் அடைஞ்சு கொண்டு வருது. இன்றைக்கு எங்கட வீட்டு பிள்ளைகிட்ட போய் எங்கள்கிட்டயே கூட எங்க அம்மாக்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி சொன்னா தெரியாது. அம்மி, ஆட்டக்கல்லு, அரிக்கன், லாம்பு என்று சொன்னா தெரியாது. அப்ப அந்த மொழியில சில சொல்லுகள் மறைந்து புது சொற்கள் வந்து கொண்டிருக்கு.
அப்ப 19ஆம் நூற்றாண்டு கவிதையை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் அதை வாசிச்சு பார்த்தேன். பிரெஞ்சு மொழியில வாசிச்சுட்டு வாசுதேவன் அண்ணாண்ட கவிதையை வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே அது மொழிபெயர்ப்பு கவிதையாக இல்லை. இதுதான் ஒரு மொழிபெயர்ப்புக்கு தேவையான முக்கியமான விடயம். ஒரு வாசகன் தனக்கு இன்னொரு மொழி தெரியாது என்பதால் தான் அவன் மொழிபெயர்ப்பு நூலை எடுத்து வாசிக்கிறான். அவன் வாசிக்கும் பொழுது அது ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக அவனுக்கு தோன்றுமாயின் அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு இப்ப நான் தமிழாள், எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது, ஆனா பிரெஞ்சு நூலோட வாசிக்க ஆசைப்படுகின்றான். அதே வாசுதேவன் மொழிபெயர்த்திருக்கிறார். அதை நான் படிக்கும் பொழுது பாட்டி வட சுட்ட கதை மாதிரி எனக்கு அது என்னுடைய மொழி கதையாக எனக்கு தோன்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் ஒரு மொழிபெயர்ப்பு நூலை வாசிக்கிற ஒரு இடர்பாடு வரும். எங்களுக்கு ஒரு மனம் ஒன்றி போகாது. அந்த கதை எனக்குள்ள இறங்காது. அப்படியான விடயங்கள் கதைகள் சிறுகதைக்குள்ள இருந்தாலும் இந்த வாசுதேவன் அண்ணாண்ட கவிதைக்குள்ள பிரெஞ்சு மொழியில வாசிச்சுட்டு தமிழ்ல வாசிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே புள்ளரிச்சது. அவரளவுக்கு என்னால் மொழிபெயர்க்க தெரியாது, அவர்களை போல சிறந்தவர் அல்ல. ஆனால் அந்த தமிழ் மொழியில வாசிக்கும் போது பிரெஞ்சு மொழியில அந்த கவிஞர் எழுதாத ஓசை, சந்தம், நயம், எதுகை, மோனை எல்லாம் தமிழ் மொழியில தமிழுக்கே உரிய அழகோடு அவர் கொடுத்திருக்கிறார். அது சிறப்பா இருக்கு. அப்ப கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் சிறப்பான ரூபாயத் என்ற கவிதைகளை அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் எழுதிட்டார். ஏன்னா அந்த காலத்துல இணையம் இல்லை, டிக்ஷனரி இருந்திருக்காது, அகராதிகள் எல்லாம் பெருசாக அவருக்கு துணை புரிய வாய்ப்பு இருந்திருக்குமோ தெரியவில்லை. இன்னைக்கு எங்களுக்கு அப்படி இல்லாட்டிலும் ஆனா நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னான், கவிமணி தேசியம் விநாயகம் அவர்கள் இந்த கவிதைகளை வாசித்திருந்தார். வாசுதேவன் மொழிபெயர்த்த கவிதைகளை வாசித்திருந்தார். என்னுடைய வாரிசு நீதான் என்று சொல்லி பாராட்டு மழை பொழிந்திருப்பாரோ என்ற ஒரு நான் வேகமாக 1-2 கவிதைகளை வாசித்து விட்டு போகிறேன். இது லூயிஸ் அக்கர்மேன் என்ற கவிதை ஆஜியுதுலா பொய்சி என்று வாசித்து சொல்லி எழுதியிருக்கிறார். Mes pleurs sont à moi, nul au monde, ni les a comptés, ni reçus. Pas un œil étranger qui sonde les désespoirs que j'ai conçus. இப்படியாக அது தொடர்ந்த கவிதை. இந்த கவிதையை கவிதையிடம் விடைபெறுதல் என்ற தலைப்போட எழுதியிருக்கிறார். என் கண்ணீர்கள் எனக்குரியவை, உலகில் யாரும் அவற்றை கணக்கிடவில்லை, பெறவும் இல்லை. என்னில் கருவுற்ற அவநம்பிக்கைகளின் ஆழங்களை அளவிடவும் அந்நிய விழியொன்று கூட இல்லை. இவ்வுலகில் தம்மவர்கள் மத்தியில் துன்புறும் ஜீவன் என்பதோர் மர்மம். மரணத்தின் கதவு வரை ஏகாந்தமாகவே இது சென்றமர வேண்டும். ஏகாந்தியாயும் என் யாழை உடைந்தவாறும் என் உபாதைகளை பாடாது அவற்றை அனுபவித்தவாறே நான் செல்வேன். ஏனெனில் அவற்றை கவுதலிலும் கூறுதலிலும் துன்பம் அதிகம் எனக்குண்டு என்று சொல்லியிருக்கிறார். இந்த கவிதையை நான் வாசிக்கும் போது சில தவறுகளோடு வாசிக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இது ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையாக இல்லை என்பதை கட்டாயம் உணர்வீர்கள். இப்படியாக சார்ல்ஸ் சான்ஸ்பர்க் என்றவருடைய கவிதையை மொழிபெயர்த்திருக்கிறார். J'étais un arbre en fleur où chantait ma jeunesse, oiseau charmant mais trop vite envolé. Et même avant de fuir du bel arbre enfilé, il avait tant chanté qu'il se plaignait sans cesse. என்று இந்த கவிதை தொடங்குது. J'étais un arbre en fleur où chantait ma jeunesse என்று தலைப்பிட்டிருக்கிறார். அதுக்கு வாசுதேவனா என் இளமையிலிருந்து பாடிய பூத்து குலுங்கும் மரம் என நான் இருந்தேன் என்று தலைப்பிட்டிருக்கிறார். என் நிலைமையிலிருந்து பாடிய பூத்து குலுங்கும் மரம் என நான் இருந்தேன், வேகமாகவே பறந்தோடிவிட்ட அழகிய பறவை என்னும் இளமை, இலையுதிர்ந்த அழகிய மரத்தை விட்டோடு முன் பாடு பாடு பாடென பாடியதால் அது இடைவிடாது குழம்பிக் கொண்டிருந்தது என்று தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. இப்படி நிறைய கவிதைகள் நான் நிறைய வாசிக்கொண்டு ஆசைப்படலாம். ஆனால் இதுக்கு மேல நான் நேரத்தை பிடிக்க விரும்பவில்லை. நான் வகுப்பறைக்குள்ள நான் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. எல்லாருமே தலையை தொங்க போட்டிருக்கீங்களா அல்லது என்ன எனக்கு புரியல. ஆனா உண்மையிலேயே இந்த கவிதை நூலோடு ஒப்பாரி என்ற கவிதை நூலோடு நிச்சயமாக இந்த மொழிபெயர்ப்பு கவிதையின் நூலையும் வாசிக்கிறோம். பிற நாட்டு, அதாவது பிரெஞ்சு நாட்டில் இருக்கிற கவிஞர்களுடைய, அதிகம் 19ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுடைய அழகான கவிதைகளை தமிழ்ல எங்களுடைய பண்பாடோட அந்த அழகியலோட தந்திருக்கிறது சிறப்பா இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஒப்பாரி என்றது ஒரு நாட்டுப்புற
இலக்கியம். இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை யாருமே கண்டு கொண்டதில்லை. நாட்டுப்புற இலக்கியங்கள் ஒப்பாரி தாளாட்டு எல்லாம் இருக்குது. சிற்றிலக்கியத்துல பிள்ளைத்தமிழ் இருக்குது. பிறப்பில இருந்து அவர் வளர்ந்து தலைவராகி நிறைய காதலிகளோட சுத்திர மாதிரி எல்லாம் தவழ்றது நடக்கிறதெல்லாம் பிள்ளைத்தமிழ் இருக்குது. ஆனால் எங்களுடைய உண்மையான தமிழ் மொழி எங்க இருக்குன்னு சொன்னால் கிராமங்கள்ல. அந்த கிராமங்கள்ல பாடப்படுற தாளாட்டு, ஒப்பாரி, இந்த உழவு தொழில் செய்யும் போது பாடப்படுற தொழிற்பாடல்கள் எல்லாம் எழுத்து வழக்குல அதிகமாக அந்த காலத்துல எழுதி வைக்கல. இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் எழுதி வச்சு கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு அழிக்க முடியாத தன்னுடைய கவிதையை ஒப்பாரி என்ற தலைப்பில அவர் கொடுத்திருப்பது இன்னும் எழுத தூண்டுற வகையில இருக்குது. அது மட்டுமல்லாமல் நிறைய பேர் சொன்னது போல எங்களுக்கு அடுத்த தலைமுறையா வந்து கொண்டிருக்கிற குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் இருமொழி வல்லுநர்களாக இருக்கிறார்கள். கட்டாயமாக தமிழ் மொழியிலும் சிறப்பான வல்லுநர்களாக எழுதிய தமிழ் மொழியை 12ஆம் வரை முடித்துவிட்டு சிறப்பான வல்லுநர்களாக தமிழ் மொழியில சிறப்பாக இருக்கிறார்கள். பிரெஞ்சு மொழியிலையும் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். துறை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். மொழிபெயர்ப்புக்கு மருத்துவத்துறை சார்ந்தவர்களா அந்த மொழிபெயர்ப்பு இன்னொரு ஆழ்ப்பை மொழிபெயர்க்கலாம். அது கவிதைன்னா இப்ப இந்த கவிதை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு வாசகன் அவ்வளவு தெரியாது. ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரும் கவிஞர் இருக்கிறதாலதான் இந்த கவிதைகளை இன்னொரு கவிஞராக மாறி அவர் வடிவமைத்து இருக்கிறார். அப்ப அந்த துறை சார்ந்த எங்களுடைய தலைமுறைகள் எங்களுக்கு பல இலக்கியங்களை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்லாமல் இன்று வரை எங்களுடைய உண்மை வரலாறுகள் பிற மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை. அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை. ஆகவே அடுத்த தலைமுறையினர்களே உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், இல்ல பெரிய வேண்டுகோளாக இருக்கலாம், தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கலாம். வாசுதேவர் அண்ணா கூட அவருடைய உதவியோட மொழிபெயர்ப்புக்குள்ள வாங்க. எங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு வட்டாரம் எல்லாமே இருக்குது. தயவு செய்து வாங்குவோம். பாரதியார் சொன்ன அந்த அவருடைய விருப்பு எங்களுக்கு இன்று நாங்கள் ஒரு செயல்ல கொண்டு வரணும். அவர் செய்து காட்டித்தான் போயிருக்கிறார். வாசுதேவன் அண்ணா எவ்வளவோ சிரமங்களுக்குள்ள அவரும் செய்து கொண்டிருக்கிறார். மொழிபெயர்ப்பு என்றது விளையாட்டில், இன்னொரு நூலை மொழிபெயர்க்கிறதுன்றது விளையாட்டில் எழுதிடலாம். என்னுடைய சுய கவிதையை நான் எழுதிடலாம். இன்னொருடைய கவிதை எழுதும் பொழுது மிக கடினம். அவர் சரியான கவனம் செலுத்தித்தான் செய்யணும். ஆனால் குழந்தைகள் நீங்கள் செய்யணும். எல்லா துறைகள்லையும் நீங்க சிறப்பாக இருப்பது போல மொழிபெயர்ப்பு துறையிலையும் நீங்க வந்தீங்கன்னா தான் எங்களுடைய மொழிக்குள்ள நிறைய இலக்கியங்கள் வரும். எங்கள்கிட்ட இருக்கிற சிறப்பான ஒப்பாரி போன்ற சிறப்பான இலக்கியங்கள் எல்லாம் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை கொடுத்த வாசுதேவன் அண்ணாக்கு நன்றி பாராட்டி கொண்டு உங்களுக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமான விடயங்கள், மிக ஆழமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்த சந்ததி அதனை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அருமையான ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார். இடையிலே எனக்கு ஒரு பயம் வந்தது. அவர் ராமாயணம் என்றார். இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறதே அதுதான். வைரமுத்து அவர்களும் கம்பபாரதி அவர்களும். ஆனால் கம்பபாரதி அவர்கள் மிக நாகரிகமாக இலங்கை தமிழர்களுக்கு உரிய விதத்திலே அவர் பதிலளித்திருக்கிறார். ஆனால் என்னுடைய கவிப்பேரரசு அவர்களுக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை. அவருடைய பதில் இன்னும் வரவில்லை. நான் நினைத்தேன் நீங்கள் அதை பற்றி ஒரு பட்டிமன்றமே தொடங்கிவிட்டதோ என்று பயந்து கொண்டிருந்தேன். என்றால் அடுத்து கருத்துரைகள் வழங்குவதற்காக பலர் இங்கே காத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் ஒலிவாங்கியை கொண்டு செல்லலாமா? வாசு அவர்களே, நீங்கள் இங்கே வாங்க. உங்கள் வாஸ்தவம் பற்றி சொல்றது கதை சொல்றது வாசுதேவன் கவிஞர். வாசுதேவன் ஒரு ஓவியர் என்றதை கருத்து சொல்ல மறந்துட்டோம். அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். சரி, அதான் அவர் ஓவியர் என்றதை மென்ஷன் பண்ண மறந்து போச்சு. நான் கதைச்சா பெரிய பெரிய ஓவியர் இருக்கிற இடத்துல தேவையான ஓவியர் சொல்லாதீங்க. பயம் எனக்கு சொல்லுவோம். சரி, அடுத்த முறைன்னா அங்க சொல்றோம். சரி, நன்றி. கடைசியில் ஒரு படம் வெளியிடப்பட்டது. உலகமட்ட திரைப்படத்தில் நான் அதை பார்த்தேன். முன் நடத்தவர்களை பற்றியும் பின்னர் நடந்து கொள்கிறேன். இப்பாடு இலக்கிய சந்திப்புகள், இலக்கிய நிகழ்வுகள், புத்தகங்களில் கூட அவர் கதைக்கிறார். கதைக்கிட்ட கதைகளில் வித்தியாசம் இருக்கும். அதாவது ஏரிய பேச்சாளர்களோட அவருடைய பேச்சிலே வித்தியாசம். அதாவது பிரெஞ்சு எழுத்தாளர்கள், பிரெஞ்சு இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை பற்றி கற்றுக்கிறார். அதெல்லாம் உங்களுடைய குறிப்புகள் எடுத்து சிறுவர்கள் பெயர்கள் பிரெஞ்சு பேர்கள் சொல்லியிருக்க சிறு கஷ்டப்படணும். அது கூட
ஒவ்வொரு அவர்கள் பண்பற்ற சூழல்கள் நிச்சயமாக நடந்து வருவோம். அந்த வகையில் அவரை வந்து கனெக்ட் செய்ய கற்றுக்கிறது. அவரை நாம் அவரோட நட்பு கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்திலே நண்பர் அரசியல் நண்பர்கள் தான் அவர்களை கூட்டி தந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இதுதான் வாசகர்கள். அதுக்கு பிறகு வாசகருடைய எழுத்து என்றாங்க, பேச்சு என்றாங்க, என்னவா இருந்தாலும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இந்த ஒப்பாரி கூட ஒப்பாரி அப்படி சொல்லும்போது இது ஒப்பாரி என்றது தமிழில் ஒரு முக்கியமான இந்த கிராமப்புறங்களிலே ஒப்பாரி பாடல்களை பார்க்கிற பொழுது ஒப்பாரி பாடல்கள் இருந்தால் தென்னிந்திய சீமா பாடல்கள் உருவானதாக அவர் வரலாறு இருக்கின்றது. அந்த பாடல்களுடைய அந்த சந்தம் வைத்து அதில் வச்சுதான் சீமா பாடல்கள் உருவாகின்றது. இந்த பாடல் அப்படி சொல்லப்பட்டது. பாடல்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது இந்த ஒப்பாரியை நடத்துகின்ற பொழுது ஒப்பாரியை சொல்லுகின்ற பொழுது செத்தவருக்கு மட்டும் ஒப்பாரி செல்வதில்லை. அவர்கள் தங்கள் குடும்பத்திலிருந்து இந்த செத்தவருக்காக ஒப்பாரி செல்வார்கள். சில இடங்களில் கேள்விப்பற்றி பிரச்சனை இருக்கும். அதாவது அந்த பிரச்சனைகளை சொல்லிட்டு அங்கே ஒப்பாரி செல்வது உண்டு. இப்படியாக வகையில் தான் தங்களுடைய ஒப்பாரி எங்களோடு கலந்த உள்ளாக இருந்தது. ஆனால் இன்று அது கரைந்து போகின்ற மாதிரி இருந்தது. இந்த ஒப்பாரி பாடல்களே எங்களுடைய இலக்கியத்துக்கு மிகவும் உகந்ததாக, அந்த எழுத்தாளர்களுக்கு உகந்ததாக, கவித்துவத்துக்கு உகந்ததாக இருந்தது. அந்த வகையில் வாசகன் அவர்கள் அந்த ஒப்பாரி என்பதை வைத்து ஒப்பாரி தலைப்பெரிய அந்த கதை புத்தகத்தை உருவாக்கிப்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. வாசகனுடைய இந்த எழுத்தாளர்களுக்கும் பன்முகத்தன்மைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விரும்புகிறேன். நன்றி. உயர்ந்து உன் சேவை செய்தாய், என் நாட்டவர்க்கும் சாய்க்காது எழுத்தினை ஆயுதமாக்கி உன் நாட்டவர்க்கு போன்று உயர்தவும் சேவை செய்தாய். வெண்தொட்ட எழுத்துக்காரா, விளங்கு புகழ் வாசுதேவா, வாழ்க பல்லாண்டு வாணி. நன்றி. வாசுதேவன் அவர்களுடைய நேரம் அவருக்கு இப்பொழுது ஏற்புரை வழங்குகிறார். முதலில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். இதுல நிறைய விஷயங்கள் நான் நினைக்கிறேன் திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் அரவிந்த பாத்துவை, நிஷா, மணி நாகேஷ் இவர்கள் சொன்ன இந்த கருத்துக்களை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்ப இதை பற்றி நீங்கள் இதை விட இன்னும் ஆழமா போகணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புத்தகம் வாசிக்கணும். வேற வழியே கிடையாது. இது ஒரு முடியும். மற்றது இந்த பரிசில இருந்து கொண்டு எழுதுறது. நான் இங்க வரைக்குள்ள எனக்கு 22 வயசு வரைக்குள்ள எனக்கு ஒரு மொழி தெரியாது, ஒரு பிரெஞ்சு மொழி தெரியாது, ஆங்கிலம் எனக்கு ஒரு சுமாராக தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்க நான் மொழிகளை பயின்று பிரெஞ்சு இலக்கியங்களை படிக்க ஒரு இலக்கியத்தில் இருந்துதான் ஒரு இலக்கியம் பட முடியும். முதல்ல ஒரு சென்சிபிலிட்டி உங்களுக்கு ஒரு நுண்ணுணர்வு இருந்தா மட்டும்தான் நீங்க இலக்கியத்தை நோக்கி போக முடியும். அப்படி இலக்கியத்தை அந்த நுண்ணுணர்வோட நீங்க இலக்கியத்தை பற்றி போகக்குள்ள அது உங்களுடைய ஒரு புதிய விளைவுகள் உங்களோட மனதில் உருவாக்குது. அந்த உருவாக்கத்தால தான் நீங்களும் புதிய இலக்கியங்களை படைக்கிறீங்க. இது ஒரு சாதாரணமான விடயம். அப்ப இந்த 19ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுடைய கவிதைகளை வாசிச்சது மட்டும் இல்லாமல் அதோட மொழிபெயர்க்கத்தோடு மொழிபெயர்க்கின்றது அந்த கவிதைகளோட உறவானது. ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய நுணுக்கங்களும் அதனுடைய பல பரிமாணங்களும் உங்களுக்கு வந்தால் தான் நீங்க மொழிபெயர்க்கலாம். சில இடத்துல தடுமாறி கைவிட்ட சில கவிதைகளை மொழிபெயர்க்க முடியாத கைவிட்ட காலங்களும் இருக்கு. ஆனா இப்ப என்னுடைய சிந்தனை என்னுடைய தாய்மொழியில மொழிபெயர்க்கிறது அது ஒரு மொழிபெயர்ப்பு தானே. ஒரு குருட்டு சிந்தனை வருது மொழிபெயர்ப்பு. இது கவிதை என்ற ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷனை நான் எப்படி மொழியாக்குறது, எந்த சொல்ல போடுறது. அம்பு குத்தல் கதை சொன்னு சொல்லி திருப்பி தான் பார்த்தேன்னா அம்பு ஒன்னா குத்தும். அம்பு குத்தல் கதை சொன்னது அது சும்மா நீங்க சாதாரணமா விட்டுட்டு போயிடாது. தாயக்கட்டை உருண்டு படுத்தது. அது ஒரு சலிப்பா போச்சு. நீ உன்னை எறிகிறது என்ன எய்யறதுன்னா அது இலக்கு ஒரு இலக்கு வச்சுதான் அதை எய்யறது. பக்கத்துல இருந்தாலும் அதுக்கு ஒரு இலக்கு இருக்கு. ஆனா தாய்க்கடை எறிகிறது எது எந்த வருமானம் தெரியாது, சும்மா எறிகிறது. அப்ப தாய்க்கடை சொல்றது எனக்கு தான் சுதந்திரம் இருக்குது, என்ன தெரியாது நான் எங்க போறேன். நீ தொடுத்தோம் போறேன்னு போற உனக்கு சுதந்திரம் உண்டு. நீ எங்க சென்றடைய வேண்டும் என்பதை தீர்மானித்தது நீ அல்ல. தாய்க்கட்டையும் தீர்மானிக்கிறது தாய்க்கட்டை இல்லை. ஆனா அதுக்கு எந்த பக்கத்தால் உருண்டு படுறதுக்கு சுதந்திரம் இருக்கு. இது ரெண்டு கூட அந்த கவிதையினுடைய நுணுக்கமாக கொண்டது. அம்பு குத்தல் கதை சொன்னது. இப்படி இந்த சில அது அறியாமல் எங்களை அறியாமலே சில எங்களுக்கு அப்படி சொற்கள் வரும்.
அப்படி வரைக்குள்ள அதான் உண்மையிலேயே நல்ல இலக்கியமா பரிணமிக்கிறது அதுகள் தான். எங்களோட உள்மனத்தில் இருந்து வரும். கவிதையை செய்ய முடியாது, ஒரு நாவலை செய்யலாம், ஒரு வரலாற்றை நாங்கள் விரும்பின மாதிரி எழுதலாம். கவிதை எங்களுக்குள்ள இருந்து நொதிச்சு சொல்லணும். நொதிச்சு எழுதுற கவிதை உண்மையான கவிதை. இதனால அந்த போதில் இருந்த கவிதை பற்றி கதைக்குள்ள சொன்னேன். அது எப்படி கருத்தும் சொல்லு அமைப்பும் ஒரே நிலையில வந்து நிற்குது. உண்மையில நினைச்சு பார்க்க முடியாது. போதலேருடைய கவிதையை பிரெஞ்சு மொழியில வாசிக்கணும். நீங்க நீச்சே ஜெர்மன் மொழியில படிக்கணும், வேற வழியே இல்லை. ஆனா எங்களால் எல்லாம் முடியாது. எங்களுடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. அப்போ வேற மொழியில நாங்கள் அதை படிக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்ல வாழ்ந்து கொண்டு பிரெஞ்சு மொழி தெரியாதுன்னு சொல்றது ஒரு பாவமான காரியம். ஒரு நாளைக்கு 2 சொல்லு, ஒரு நாளைக்கு 3 இலக்கணம், நான் என்றால் என்ன, நீ என்றால் என்ன, அப்படி நான் கேள்வி இப்படிதான் சிங்களம் படிச்சுட்டு. இதெல்லாம் சாதாரணமான விடயங்கள் எல்லாம். ஆனா எங்களுடைய இலக்கு என்ன, நாங்கள் என்ன தீர்மானிக்கிறோம்? எங்களுக்கு தொழில் அக்கறை இருக்கலாம், எங்களுக்கு ஒரு தொழில் இலக்கு இருக்கலாம், நாங்கள் பணம் உழைக்க முடிக்கலாம். இருந்தாலும் ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு குசினி இருக்கணும். நாங்க சமைச்சு சாப்பிடுறோம். அதுதான் இந்த ஆர்வம். நாங்கள் இதோட நோக்கி போய்கிட்டு இதோட ஒரு 4 சொல்லு ஒரு நாளைக்கு படிச்சாலும் பெரிய சொர்க்கம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதுதானா இது, இவ்வளவு எனக்கு தெரியாம இருந்திருக்கே. இது எக்லா பூசே என்று சொல்லு பிரெஞ்சு, நமக்கு பிரெஞ்சு படிப்பிச்சு. எக்லா பூசே என்று பிரெஞ்சில் படிக்கக்குள்ள அதுல 2 முக்கியமான சொல் இருக்கு. எக்லான்னு ஒரு சொல் இருக்குது, ஒரு பெயர் சொல். பூ என்ற பெயர் சொல் இருக்கு. பூ என்றால் களிமண் சேரு. எக்லான்னு சொல்லி சொன்னால் படிச்சு படாது. எக்லா பூசே சொல்லிட்டா சேர் அடிக்கிறது. இப்ப வாகனம் போய்க்குள்ள சைக்கிள் போய்க்குள்ள அடிச்சு போச்சு, அது எக்லா பூசு. இது கொஞ்சம் அடிப்படை முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா தாராளமா எல்லாரும் பிரெஞ்சு படிக்கிறோம். இந்த நாட்டில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு வகையில் என்னன்னா, இந்த நாட்டு இலக்கியம் குறிப்பாக 18-19 இலக்கியம் மிக 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 மிகச்சடிப்பான. எப்படி எங்களுடைய இலக்கியங்கள் ஆரம்பத்தில் 9, 10, 11, 12 எவ்வளவு செழிப்பா இருந்ததோ அந்த அளவு போட்டி போட்டு 18-19 நூற்றாண்டில் வருஷ கொண்ட எழுத்தாளர் அவருக்கு கடன் கூடி போச்சு. அச்சகம் போட்டார். மற்ற 8 கொண்டே அச்சகம் கொடுக்கணும்னு சொல்லி அச்சகம் போட்டார். அச்சகத்தில் அவருக்கு நட்டம். அப்ப அவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எழுதுற. அப்ப எடுத்தது எப்படி காசுன்னு சொல்லி சொன்னா ஒரு சொல்லுக்கு காசு, ஒரு சொல்லுக்கு இத்தனை சென்டி எழுதி குவிக்கலாம் வேணாம். என்ன புத்தகங்கள் இல்லாம என்ன புத்தகங்கள் என்ன அப்படி புத்தகங்கள் இப்ப இல்லை, இருக்க போறதும் இல்லை இனிமேல். அந்த 18-19 நூற்றாண்டுல இருந்த அந்த இலக்கிய செழிப்பு உலகத்திலே கிடையாது. அதில் எடுத்து சும்மா சாதாரண கூட்டி நாவல் எடுத்து வாய்ச்சி பாருங்க. ஆகவே அது மட்டும் இல்லை, தமிழ் புத்தகங்கள் இருக்குது. நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை விட்டுட்டோம். நாங்கள் இப்போ டெலிபோன் இருந்து நோண்டி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மூளையில பாதிய டெலிபோன் நம்பர் முந்தி டெலிபோன் நம்பர் கேட்டா அவர் நம்பரோட கடவுள் சொல்லுவோம் டெலிபோன் நம்பர். இப்ப என்ன செய்யும், டெலிபோனை தூக்கி வச்சு கொண்டு நம்பரை தேடுறோம். இது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இந்த மோமார்க்ஸை பற்றி அப்போ சொன்னேன். அதாவது சந்துனி என்றவர் முதலாவது எவேக் பரிசுடைய எவேக். அப்போ கத்தோலிக்க மதம் இங்க தடை செய்யப்பட்டது. ரோமர்கள் அதிகாரத்துல இருக்கு. அப்ப ரகசியமாக பூசை செய்வதுன்னு சொல்லி சொன்னா மோமார்க்ஸ்ல பூசை செய்யக்குள்ள ஒரு நாள் ரோமர்கள் கண்டுபிடிச்சு கலவா பூசை கத்தோலிக்க பூசை, கிறிஸ்தவ பூசை. அப்ப சந்துனி என்றவர் தான் அதில் முக்கியமானவர். அவர் தான் முதலாவது பரிசுடைய எவேக். அவரை பிடிச்சு கழுத்தை வெட்டியாச்சு. கழுத்து உருண்டு ஓட போய் ஐதீகம் உருவ டக்குன்னு தலையை தூக்கி கொண்டு அவர் நடந்து வர உயிது ஃபோபூர் சந்துனி. அதான் சந்துனி உயிது சந்துனி, உயிது ஃபோபூர் சந்துனி, உயிது மர்த்தீர், மர்த்தீர் மொமார்த், மர்த்தீர் எல்லாம் ஒரு சொல்லி தான் வருது. அப்ப இருக்கக்குள்ள ஒரு கடைசியா சந்துனி பேர் இருக்குல்ல, சந்துனி பஸ்லிக், அதுல போய் அவர் தலையை விழுந்து அதிலே விழுந்துறாரு. அதுல ஒரு கோயில் முதலே இருந்தது, அப்புறம் திருப்பி ஒரு கோயில் அப்புறம் பஸ்லிக் வருது. 6வது நீங்கள் சந்துனி பஸ்லிக் சந்துனிக்கு உங்களுக்கு கீழே போயிருக்கீங்களா? அப்புறம் கட்டுரை இருக்கா? அது போகாட்டி அது வேஸ்ட். இந்த நாட்டு மன்னர்களுடைய கல்லறைகள் முழுவதும் இருக்கு. நான் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான பிரசிடண்டா இருந்தா முதலாவது சந்துனியை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அகற்றுவேன். இந்த நாட்டினுடைய வரலாற்று முக்கியத்துவம் உச்சக்கட்டம் மெகவாசியா, கரோலசியா, கபேசியா முழு பேருடைய சில கல்லறைகளுக்குள்ள இருக்குது. மிக பாரம்பரியமான பரம்பரைகளுடைய கல்லறைகள். அப்ப இது அவர் வந்துட்டு இருக்கிறார் வரைக்குள்ள
நான் டெலிஃபோனுக்கு எப்படி நான் கொடுத்தாங்க விளக்கம் இன்னொருத்தர சொல்றாரு. அவர் வந்து அன்றைக்கு உள்ள அதுல இருந்து ஒரு பெரிய கோயிலெலாம் கட்டியாச்சு. இதை வச்சுக்கொண்டு சின்ன பிள்ளைகளுக்கு உபயோகமான தகவலாக இருக்கும். மிஷல் ஃபூர்னி என்றால் வந்து புத்தகம் எழுதுறாரு, மோதுதி கூலியெல்லாம் வந்து பசிபிக் என்று சொல்லி. அந்த புத்தகத்தில் இந்த கதையை கொடுத்து இன்னும் பொட்டி வாட்டை போட்டார், மிகவும் ஆத்மீய இறுதியாக. அப்ப இப்படி எங்களுடைய தலையை எப்படி நான் கையில வச்சிருக்க முடியும், அவருடைய குடியிடன் என்று சொல்லி பின்னால வந்து எட்கார் மூலோட அடக்குறாங்க, இது சாத்தியமானு சொல்லி. அவர் சொல்ற நிச்சயமா சாத்தியம். எங்களுடைய கை என்றது வந்து எங்களுடைய மூளையினுடைய நீட்சி. இன்னைக்கு வானத்தில் இருக்கிற சேட்டலைட்ல இருந்து நான் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ற கண் பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கேன். என்ற கண்ணுடைய நீட்சி தான் அந்த சேட்டலைட். அதே மாதிரி தான் இந்த டெலிபோன் வந்து எங்களுடைய நீட்சியா போயிட்டு எங்களுடைய மூளையை விட்டுட்டு இது வந்து இது என்னது சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் வாசிக்கிற பழக்கத்தை வலிந்து எங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்க வாசிக்க வலிக்கிட்டீங்கடா, பிறகு வாசிப்பு இல்லாம நீங்கள் இருக்க மாட்டீங்க. அது கவிதையா இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம், சொல்ல சமய குறிப்பா கூட இருக்கலாம். அதுக்குள்ள உடனுடைய விஷயங்கள். இந்த விழாவை ஏற்பாடு செய்து அதுக்காக உதவிகளை செய்து குறிப்பாக அதற்காக என்ன தள்ளி நாட்டுனா இந்த புத்தகம் வெளியிடறதுக்கு தகுதியான புத்தகமோ தெரியலன்னு சொல்ல அவர் ஸ்ரீபாஸ்கரனும் எஸ்கே ராயண்ணாவும் வந்து இந்த தள்ளுதல் என்று தள்ளி இல்ல தேதியை குறிப்பு அவர் தான் ஹோலம் புக் பண்றாரு. இப்போ எத்தாம் தேதி ஓகே, எத்தாம் தேதி ஓகே, எல்லாம் சகல வேலையும் வரதான் செய்யுது. இதை நான் உண்மையிலேயே வெளியிடணும். நான் ஆரம்பத்தில் எண்ணி இருக்கவே இல்லை, யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் விட இங்கே கூட சேனம். மிக்க நன்றி, இவ்வளவு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆகவே வந்து இந்த இதுல இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும், இந்த புத்தகத்தை பற்றிய உரையாற்றிய எல்லோருக்கும், கவிதை வாசி யமுனாவுக்கும், மனோஜ், எல்லாரும் நிறைய செல்வனே எல்லாருக்குமே உண்மையிலேயே ஆற்றை பேர் குறிக்க மறந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்குமே மிக்க நன்றி. என்னுடைய குகன் நண்பன் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கார். இது கண்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம், எனக்கு உள்ளது தொழுகிற விஷயங்கள். ஆகவே வந்து நன்றி எல்லோருக்கும். இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன், என்றால் உண்மையிலே இனி காணவில்லை. அதாவது வாசுதேவன் அவர்கள் கூறியது போல நாங்கள் இடங்களை தேட வேண்டும், பார்க்க வேண்டும். ஓர் அனுபவத்தை மட்டும் மிக வேகமாக சொல்லி முடிக்கின்றேன். இந்த பெஸ்டில் கோட்டை, பெஸ்டி கோட்டை எங்கே இருக்கிறது? இங்கேதான் இருக்கிறது, பரத்தில் தான் இருக்கிறது. சரி, அந்த கோட்டைக்கு முன்னால் நின்று நாங்கள் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் முன்னால் சென்று விட்டோம். பின்னால் இவர் வருகிறீர்களா? ஓம் வருகின்றோம். ரைட். இவர் வரும் பொழுது நாங்கள் அந்த கோட்டையில் நிற்போம் என்ற எண்ணத்தோடு நானும் என்னோடு வந்த ஒளிப்பதிவாளரும் தேடுகிறோம் பெஸ்டி கோட்டையை. பெஸ்டி கோட்டையை சொன்ன போய் பாருங்க, நான் போய் பார்த்ததை சொல்றேன். அந்த முகவரியில் இப்பொழுது ஒரு உணவகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே சென்று கேட்டேன், இந்த பெஸ்டி கோட்டை இங்கேதான் இருக்கிறது, இதனுடைய முகவரி இதுதான், இது எங்கே இருக்கிறது என்று அங்கே பணியாற்றிய ஒரு மங்கையிடம் கேட்டேன். மங்கை சொன்னார், இதுதான் அந்த இடம். எனக்கு குழப்பமாக இருந்தது. வாசு அவர்களுக்கு நான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு வருகிறீர்களா? வந்துவிட்டேன். வந்ததும் அவரிடம் கேட்டேன், இங்கே இந்த கோட்டையில இருந்து ஒரு கல்லு மட்டும் கீழே இருக்கிறது, வாருங்கள் என்று கூட்டி சென்று காட்டினார். இந்த அனுபவத்தையும் வாசுதேவன் அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு, உண்மையிலேயே ஒரு மண்டபம் என்பது பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். அந்த மண்டபம் நிறைந்த மக்களோடு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது என்றால் அது மிக மிக மகிழ்ச்சிக்குரியது. வாசுதேவன் அவர்களுக்கு மதிப்பளித்து வாசுதேவன் அவர்கள் படைத்த இந்த ஒப்பாரி என்ற கவிதை நூலுக்கு மதிப்பளித்து வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது நன்றியை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். நன்றி, வணக்கம். குறிப்பாக காட்சி ஊடகம் வழியாக உலகெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம் தமிழ் உறவுகளே, உங்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.